கோட் படம் ரிலீஸ் ஆக இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இந்த 2 நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, பிரேம்ஜி அமரன் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூ ஒண்ணு வச்சிருந்துருக்காங்க. அண்ட் இன்டர்வியூல என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதியா இல்ல இளைய தளபதி அப்படிங்கிற மாரியும், அண்ட் யங் தளபதி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு வேற லெவல் அப்பியரன்ஸ்ல ஒரு வெறித்தனமா காட்டிக்கிறாங்க. அண்ட் ஏஐ மூலமா ஒரு வெறித்தனமா இருக்கிறாரு அப்படிங்கிற மாரியும் காட்டியிருப்பாரு. அண்ட் அவரோட அந்த சுட்டித்தனம் இன்னுமே பார்த்தீங்கன்னா, அதே அந்த குறும்பு சேட்டை இந்த படத்துல நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாரியும், அண்ட் படம் உண்மையாலுமே அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 16 நிமிஷத்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துலயே பார்த்தீங்கன்னா, படம் ஒரு வேற மாரி ஹைப்ல நிக்கும். அண்ட் 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சஸ்பென்ஸ்லேருந்து ஆரம்பித்து கதை எங்கெங்கேயோ போகும். அப்படியே கதைக்குள்ளே கதை அப்படியே போயிட்டுருக்கும். ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஸோ படத்தை பாருங்கள், வெறித்தனமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கேப்டன் வரசம் இல்லாமல் ஒரு ஃபயராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. அண்ட் படத்தில் 2 விஜய் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நிறையா விஜய் இருக்கிறாங்க. நீங்கள் படத்தை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிருப்பாரு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது 2 விஜய், ஆனால் உள்ளே எத்தனை விஜய் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ ஃபயராக இருக்க போது கண்டிப்பாக அப்படின்னு நம்மளும் நம்புகிறோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஹைப் வேண்டாம், ஹைப் இல்லாமல் போய் படத்தை பார்க்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.